மகளிர் உரிமை தொகை புதிய அப்டேட். விடுபட்ட 50 லட்சம் பெண்களுக்கு ரூபாய் 1000. தமிழக அரசு அதிரடி. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. தமிழகத்தில் பெண்களின் பொருளாதார சுய நிலையை வலுப்படுத்த தொடங்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம் தற்போது அரசியல் மற்றும் சமூக ரீதியாக முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. தேர்தல் சூழ்நிலை நெருங்கும் நிலையில் இந்த திட்டத்தில் மாற்றங்கள் வரவிருக்கலாம் என்ற தகவல் பரவலாக பேசப்படுகிறது. தமிழக அரசின் மிக முக்கியமான நலத்திட்டங்களில் ஒன்றான இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 1.31 கோடி பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. குடும்பத்தின் பொருளாதார சுமையை குறைக்கும் நோக்கில் அறிமுகமான இந்த திட்டம் பல பெண்களுக்கு நேரடி நிதி ஆதரவாக இருந்து வருகிறது. வருமான வரி செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் காரணமாக தகுதி இருந்தும் பல லட்சம் பெண்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக நிலவி வருகிறது. குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சில பெண்கள் இந்த திட்டத்தின் பயனில் இருந்து விலகியுள்ளனர். தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக அரசு இந்த நிபந்தனைகளை தளர்த்துவது குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது நடைமுறைக்கு வந்தால் கூடுதலாக 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. விடுபட்ட பெண்களுக்கும் உரிய நிதி உதவி வழங்கி மக்களின் ஆதரவை வலுப்படுத்தும் முயற்சியாக இந்த முடிவு அமையக்கூடும். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பெண்கள் நலனில் புதிய மாற்றத்தை உருவாக்கும் தீர்மானமாக இது அமையுமா என்பது அரசின் அறிவிப்புக்கு பிறகே தெளிவாக தெரிய வரும். வட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் சேவை மையங்களில் பெண்கள் திரளாக விண்ணப்பிக்க வருவதால் தற்போதைக்கு புதிய விண்ணப்பங்கள் ஏற்கப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மட்டுமே மேல்முறையீடு செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதிய பயனாளிகள் சேர்க்கை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பின்னரே விண்ணப்பங்கள் பெறப்படும். பெண்கள் தங்கள் விண்ணப்ப நிலையை அறிய KMUT.TN.gov.in என்ற இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம். தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டிருந்தால் 30 நாட்களுக்குள் வருவாய் கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்யலாம். இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.